வெல்கம் டு nethrathreadarts. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு டவல் ஹோல்டர் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம நார்மலாக கிச்சனில் டவல் யூஸ் பண்ணுவோம்ல, அது சும்மா அங்கங்கே வச்சா நல்லா இருக்காதுல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு டவல் ஹோல்டர் செஞ்சு அழகாக கபோர்டில் தொங்க விட்டிங்கன்னா உங்களோட கிச்சன் இன்னும் அழகாக இருக்குங்க. இந்த டவல் ஹோல்டர் தான் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 5mm ஹூக் எடுத்திருக்கேங்க, ப்ளஸ் ஒரு வேஸ்ட் பேங்கிள் எடுத்திருக்கேங்க. நான் பிளாக் கலர் யான் எடுத்துக்கிறேன். ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த வலையில் சுற்றி நான் சிங்கிள் க்ரோஷெட் போடணுங்க. இப்போ எப்படி போடணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஹூக்கை இந்த வலையிலுக்குள்ளே விட்டு அந்த யான் எடுக்கணுங்க. எடுத்து சிங்கிள் க்ரோஷெட். இப்போ நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டோமா, இதே மாதிரி இந்த வலையில் சுற்றி ஃபுல்லாகவே சிங்கிள் க்ரோஷெட் போடணுங்க. நான் இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே போட்டுட்டேன். எனக்கு இந்த வலையில் சுற்றி மொத்தம் 34 சிங்கிள் க்ரோஷெட் வந்துச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டோம்ல, அதில் போயிட்டு நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கிறேன். எதுக்கு இந்த 3 செயின்ஸ்னால், ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்காக. 1 2 3. இப்போ நான் 3 செயின் போட்டேன்னா, இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு 9 செயினில் நான் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் போடுறேங்க. மொத்தம் எனக்கு 10 டபுள் க்ரோஷெட் கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு 3 செயின் போட்டிருக்கோம்ல, அதையும் சேர்த்து. இப்போ நான் மிச்சம் இருக்க 9 டபுள் க்ரோஷெட் மட்டும் போடுறேங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த ரோ முடிச்சிட்டேன். இந்த ரோவில் மொத்தம் எனக்கு 10 டபுள் க்ரோஷெட் கிடச்சிருக்கு. இப்போ நான் அப்படியே திருப்பிக்கிறேங்க. திருப்பிட்டு ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ இது ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவலாக. ஸோ நான் மிச்சம் இருக்க 9 டபுள் க்ரோஷெட்டும் இந்த செயின்ஸ் மேலேயே போடுறேங்க. ஸோ செகண்ட் ரோ எனக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இதே மாதிரி நான் ஒரு 11 ரோஸ் போட்டுக்கிறேங்க. அந்த மாதிரி ஒரு 11 ரோஸ் போட்டுட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் 11 ரோஸ் போட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன் வச்சு தைக்க போகிறேங்க. அதாவது அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நான் அந்த பட்டன் வச்சு தைச்சிட்டு அப்புறமா கடைசி ரோ போடலாங்க. அப்போ தான் அந்த பட்டனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இந்த பட்டன் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை இங்கே வச்சு தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் தைச்சிட்டேன். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சு கடைசி ரோ போட்டு கம்ப்ளீட் பண்ணலாங்க. மொத்தம் 10 டபுள் க்ரோஷெட் போட்டிருக்கோம்ல, அதை ஈக்குவலாக பிரிச்சுக்கோங்க. 5 டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் செயின்ஸ் போட்டுட்டு திருப்பி 5 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. அதாவது அந்த பட்டனுக்கு தகுந்த மாதிரி செயின்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்காக. இப்போ நான் இன்னும் 4 டபுள் க்ரோஷெட் போடுறேங்க.
க்ரோஷெட் போட்டுட்டேன். இப்போ நான் அந்த பட்டனுக்கான செயின்ஸ் போடுறேங்க. எனக்கு வந்து 2 செயின்ஸே ஓகே தான். ஸோ நான் 2 செயின்ஸ் மட்டும் போட்டுட்டு மிச்சம் 5லையும் நான் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் போட்டுக்கிறேங்க. இப்போ நீங்கள் இதை விட சின்ன சைஸோ இல்லை பெரிய சைஸ் பட்டனோ எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செயின்ஸ் போட்டுட்டு உங்களோட பட்டனில் வந்து வச்சு பார்த்துக்கோங்க, கரெக்டாக க்ளோஸ் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயின்ஸ் போட்டு ரிமைனிங் எல்லாமே இதே மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ரோ முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், எனக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். நான் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். நான் அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கட் பண்ணிக்கிறேங்க, ஒரு செயின் போட்டுட்டு. இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட்டாகவே இல்லைல்ல. ஸோ நான் இதை சுற்றி ஒரு பார்டர் மாதிரி கொடுக்க போகிறேங்க. அதுக்கு நான் வந்து லைட் பேபி பிங்க் கலர் எடுத்துக்கிறேங்க. நான் வந்து இப்போ ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்தோம்ல, அதில் ஏதோ ஒரு பக்கம் கொடுத்துட்டு அந்த பேபி பிங்க் யானை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு ஒரே ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிராப் ஸ்டிச் பண்ண போகிறேங்க. அதாவது கிராப் ஸ்டிச்னால் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வழக்கமாக அதாவது க்ரோஷெட் பண்ணுறதுக்கே நம்ம வந்து லெஃப்டில் போட்டுகிட்டே போவோம் ஸ்டிச்சஸ் கரெக்டாக. இப்போ அதை அப்படி ரிவர்ஸில் பண்ணணுங்க. அதாவது ரைட்டில் போட்டுகிட்டே போகணும். சிங்கிள் க்ரோஷெட் ரைட்டில் போடுறது தாங்க கிராப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம வந்து நார்மலாக லெஃப்டில் கொடுத்து சிங்கிள் க்ரோஷெட் போட்டுகிட்டே போவோம் கரெக்டாக. ஆனால் இந்த கிராப் ஸ்டிச்சுக்கு அப்படி பண்ணக்கூடாதுங்க. ரைட் சைடில் ஹூக்கை கொடுக்கணும். கொடுத்து அந்த யானை எடுக்கணும். இப்போ ஹூக் மேலே 2 லூப் இருக்கா, 2ஐயும் சேர்த்து வெளியில் எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ நான் அடுத்தும் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அடுத்த செயினில் கொடுக்குறேன். ரைட் சைடில் இருக்க செயினுங்க கொடுத்து அந்த யானை எடுக்கணும். இப்போ ஹூக் மேலே 2 லூப் இருக்கா, 2ஐயும் சேர்த்து எடுக்கணும். இப்போது இதே மாதிரி தாங்க இந்த ஸ்டிச் எல்லாமே போடணும். ஹூக் மேலே இருக்க யானை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணியே வச்சுக்கோங்க. டைட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே எல்லா செயின்ஸ் மேலேயும் ஒவ்வொன்றா கொடுத்து பண்ணுங்கள். இப்படி தாங்க கிடைக்கும். ஒரு மாதிரி சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்ட்ரு வந்து நமக்கு வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த கிராப் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் நார்மல் சிங்கிள் க்ரோஷெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களோட விருப்பம் தான் இது. இப்போ நான் இதே மாதிரி இந்த கார்னர் வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு அப்புறம் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு மாதிரி சுற்றி சுற்றி வந்திருக்கா. இது தாங்க கிராப் ஸ்டிச்சு. இப்போ நம்ம வந்து சைடில் பண்ண போகிறோங்க. அதாவது பார்டர் போடும்போது எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ டபுள் க்ரோஷெட் போட்டோம்ல, அந்த டபுள் க்ரோஷெட்டில் சென்டரில் ஹூக்கை விட்டு அந்த பிங்க் யானை எடுத்து போடணுங்க. இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள். நல்லாவே லூஸ் விட்டுக்கோங்க ஹூக் மேலே இருக்க யானை. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட டவல் ஹோல்டர் வந்து அப்படியே சுருங்கிருங்க பார்டர் கொடுத்ததுக்கப்புறம். ஸோ நல்லா ஃப்ரீயாக விட்டுக்கோங்க. இப்போ நான் சென்டரில் ஹூக்கை விட்டு அந்த பிங்க் யானை எடுத்துட்டேங்க. இப்போ 2 லூப் இருக்கா, 2ஐயும் சேர்த்து நான் எடுக்கிறேன். இப்போ அதே மாதிரி அடுத்த செகண்ட் ரோவில் டபுள் க்ரோஷெட் போட்டிருப்போம்ல ஃபஸ்ட்டாக, அந்த டபுள் க்ரோஷெட்குள்ளே கொடுத்து அவ்வளோதான். இதே மாதிரி தாங்க இந்த ரோ ஃபுல்லாகவே போடணும். ஓகேவா? நான் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஹூக் மேலே இருக்க லூப் வந்து நல்லா ஃப்ரீயாக வச்சுட்டு நீங்கள் எப்பயுமே பார்டர் போடுங்க. ஏன்னா ரொம்ப டைட்டாக வச்சுட்டு பார்டர் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்து அந்த இது வந்து ரொம்ப சுருக்கமாக வந்துடுங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதே மாதிரி நான் இந்த ரோ ஃபுல்லாக போட்டுட்டு அந்த ரவுண்ட்லேயும் போட்டுட்டு கீழே வரைக்கும் எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் வந்து காட்டுறேங்க.
பாருங்கள், நான் வந்து ஃபைனல் வந்துட்டேன். ஃபஸ்ட்டாக ஒரு செயின் போட்டோம்ல, அந்த செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி அப்படியே முடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம டவல் ஹோல்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் என்னோடய ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸியாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு நியூ ப்ராஜெக்டோடு உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.